சில வேளைகள் விடுதலை புலிகள் முடிந்து விட்டது. பிரபாகரன் தலைமையின் கீழ் இருந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் 3 வேளை உணவு உண்பதையோ நித்திரை கொள்வதையோ வாழ்வியலுடைய அடிப்படைகளை மேற்கொள்வதையோ கைவிடவில்லை, நிராகரிக்கவில்லை. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சூசைட் பண்ணவில்லை. ஏன்? தமிழகம் ஆயுதம் வழங்கி, பயிற்சி வழங்கி, பொருளாதார ரீதியான உதவி வழங்கி, மானசீகமான மனிதாபிமான உதவிகளை வழங்கி ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தக்க வைத்தது. நாங்கள் எப்போது அதை இழந்தோம் என்றால் ஸ்ரீபெரும்புத்தூரில் இழந்தோம், ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையின் போது இழந்தோம். அது பேசியே ஆக வேண்டும், அதை கடந்து போக முடியாது. அது யார் செய்தார்கள், எவர் செய்தார்கள் என்பதல்ல முக்கியம். செய்தவர்கள் விடுதலை புலிகள் என்பதில் இந்திய தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு 10 உலங்கு வானூர்திகளை இந்த வெளியேறுகின்ற அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அது பற்றிய உரையாடலையும் அவர் தன்னுடைய ட்விட்டரில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். பெறக்கூடிய இன்று சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் நிற்கின்றார். 2 வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கையில் இருந்தார். ஆகவே இலங்கை என்பது போதும் ஒரு கொதிநிலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கொதிநிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலுக்கு உறுப்பினர் ஜெயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, ஆர்வலர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான நேரப்பொழுதில் உங்களோடு சில விடயங்களை உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த அரங்கை எப்போதும் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நிலாந்தன் இருக்கிறார், அதே போன்று யோதலிங்கம் அவர்கள், ஐங்கரநேசனிடம் எப்போதும் ஒரு பண்பு, இந்த திரட்சியை அல்லது மக்களை அழைத்து வருவதில் அவருக்கு ஒரு அலாதியான பண்பு கொண்டு இருக்கிறது. நாங்கள் சில வேளைகளில் இதனை பெருமையாக நினைப்பதுண்டு. இன்னொரு விதத்தில் சமகால உரையரங்கினுடைய முக்கியத்துவம் பலமடைகிறது என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த அரங்கில் பார்க்கின்ற போது எனக்கு தந்திருக்கிறது. உண்மையில் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கமும் நன்றி. ஒரு ஆரோக்கியமான சமூகம், ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம் தனக்குள்ளே தனித்துவமான அடையாளங்களையும் தன்னுடைய நாகரிகங்கள் அல்லது வரலாற்றினுடைய அடிப்படைகளையும் தன்னுடைய கடந்த காலத்தினுடைய நியதிகளையும் அது பின்பற்ற வேண்டும், தொடர வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய இருப்பின் அவா என்று நான் நினைக்கிறேன். நான் இங்கே தொட்டு செல்கின்ற முதலாவது பகுதி சற்று உங்களுக்கு மிக தொலைவில் உள்ளது, ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு பக்கம் உள்ளது. இந்த வெனிசுலா நாட்டினுடைய தலைமையை கைது செய்து அல்லது கடத்தியதிலிருந்து இந்த உரையரங்கை முதன்மைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த வெனிசுலாவினுடைய கைது கடத்தல் ரெண்டும் பெறக்கூடிய அந்த சமதூரத்திலே நிகழ்ந்தது. இந்த கைதும் கடத்தலும் உலகத்தில் தந்திருக்கின்ற அடிப்படைகள் தனித்துவமானது. நீங்கள் நினைக்கலாம், வெனிசுலா எங்களுக்கு எதற்கானது? ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அரசற்ற சமூகம் எப்போதும் உலகத்தை பற்றிய விழிப்போடு அது இருத்தல் வேண்டும். 2வது, ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாசிப்பும் தங்களுடைய தேடலாலும் இந்த உலகத்தை தங்களுடைய எண்ணங்களுக்குள்ளும் கைகளுக்குள்ளும் வைத்திருந்தவர்கள். அதுதான் அவர்களுடைய பலம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நீண்ட லிட்ரஸியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஈழத்தமிழ் சமூகம். அதனால்தான் அது ஒரு குழுமமாக இருந்து இனமாக மாறி ஒரு தேசிய இனமாக தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டது. தேசிய இனத்துக்குரிய அங்கீகாரத்தை அது தனக்குள் உள்வாங்கிக் கொண்டதற்கு பின்னால் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள், நிறைய தவறுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தவறுகள் எல்லாமே சரி செய்யப்படக்கூடிய சூழலுக்குள்ளே தான் எங்களுடைய லிட்ரஸியினுடைய காத்திரம் இருந்திருக்கிறது என்பதுதான்
அவை நிச்சயம் வெனிசுலா தொடர்பில் என்றால் அவருடைய வரி தொடர்பில் நாங்கள் போன உரையாடங்கள் பேசியிருந்தோம். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பேரை உச்சரிப்பது தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்றால் ட்ரம்ப்னா இப்போ குழந்தை பிள்ளைக்கு தெரியும். டொனால்டு ட்ரம்ப்னா யார் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இது ஒரு வகையில் அரசியல் என்று ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பணிபுரிகின்ற ஒரு பேராசிரியரை இன்று சந்தித்தோம். பேராசிரியர் கீதா பொங்கலன். அவரோடு இது பற்றி ஒரு நீண்ட உரையாடல் செய்கின்ற போது அவர் மிக தெளிவாக 2 விடயத்தை குறிப்பிட்டார். ஒன்று, அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் அவாப்படுகிறேன். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பலவீனமானவர் என்றோ, தனி மனிதன் என்றோ, தனி மனித அபிலாசங்களின் வெளிப்பாடு என்றோ வாதமில்லை. அது ஒரு அரசியல். முதலாளித்துவம் அல்லது நிலமானியம், முதலாளித்துவம், தாராண்மைவாதம், நவதாராண்மைவாதம் உருவாக்கப் போகின்ற புதிய உலக ஒழுங்கின் ஒரு பிரஸ்தாபம் தான் அவருடைய நகர். அந்த பிரஸ்தாபத்தினுடைய முதல் பலி மதுரோ என்றால், 2வது பலி சில வேளைகளில் கிரீன்லாந்தாக இருக்கலாம் அல்லது ஈரானாக இருக்கலாம் என்ற உரையாடல் இப்போது வலிமையானதாக மாறியிருக்கிறது. இது சில வேளைகளில் மீளவும் ஒரு காலனித்துவ மனோநிலையை தருகிறதா என்ற ஒரு கேள்வியும் இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறது. தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், உலகத்தில் நடக்கிற யுத்தங்களுக்கு பின்னால் தன்னுடைய தேசங்களில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்வதற்கு உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் போர்களுக்கு குறித்துடைய அடிப்படைகளையும் உருவாக்கி வந்தார்கள். 1வது 2வது உலக யுத்தத்தினுடைய பின்புலமும் அதுதான். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த நேச அச்சு அணிகள் இருக்கின்ற அந்த மோதலுக்குள் உலகத்தில் குடியேற்றங்களை கண்டறிவதும், குடியேற்றங்களை உருவாக்குவதும், குடியேற்றங்களை தங்களுக்கு சொந்தமாக்குவதன் ஊடாக பொருளாதார பலத்தை கட்டமைப்பதே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தின் இன்னும் ஒரு வடிவத்தை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். சில வேளைகளில் குயின்ஸ்லாந்து கைப்பற்றப்பட்டால் நேட்டோவுக்கு நெருக்கடி வரும். நேட்டோ காணாமல் போகும் என்றால் உலகம் ஒரு புதிய ஒழுங்குக்குள் போகும். உலகம் ஒரு புதிய ஒழுங்குக்குள் போவதற்கான ஒரு தயாரிப்பை இந்த சூழல் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சூழலில் அரசற்ற ஒரு தேசிய இனம் எவ்வாறு அதை எதிர்கொள்ளப் போகிறது, எவ்வாறு அதனுடைய இருப்பு சாதகமானதாக இருக்க போகிறது. நான் நினைக்கிறேன், மிக அண்மையில் இந்த டெல்டா படையணியினுடைய நகர்வு தான் வெனிசுலாவில் நிகழ்ந்தது. ஆனால் இதுக்கு ஒரு பின்னணியில் எங்களிடம் ஒரு இயல்பூக்கமான ஒரு வரலாறு எங்களிடம் உண்டு. 1987ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 10ஆம் மாதம் 11ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் மைதானத்தில் இந்திய இராணுவ படை விடுதலை புலிகளின் தலைமையை கைது செய்வதற்கு ஒரு படை தரையிறக்கத்தை செய்தது. அது டெல்டா கொம்பனியின் தரையிறக்கம், இது டெல்டா படையணியின் தரையிறக்கம். அந்த டெல்டா கொம்பனியினுடைய தரையிறக்கத்தின் விளைவுகள் நான் நினைக்கிறேன் நாங்கள் 2009க்குள் வரை அல்லது இப்போது வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்னொரு பக்கம். ஆனால் அதில் முதன்மையான விடயம் இந்த தரையிறக்கங்களும் கைதுகளும் அதற்குரிய அடிப்படைகளும் உலகத்தில் வளமையான ஒரு அரசியல். அந்த அரசியலை யாரும் தவறான எண்ணங்களோடு அல்லது பிழையான கற்பிதங்களோடு விளங்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதான் நான் இங்கே உங்களிடம் வேண்டுவது. ஏனென்று சொன்னால், இலங்கை அரசாங்கம், ஜேவிபி, வெளிவார அமைச்சு இந்த வெனிசுலா மீதான நடவடிக்கைக்கு உடனடியாக எதிர்வினையாற்றியது. ஏன் எதிர்வினையாற்றியது என்று கேட்டால், அமெரிக்கர்கள் இலங்கைக்குள் புகுந்து விடுவார்களா அல்லது அமெரிக்கர்கள் இலங்கையில் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை சாத்தியப்படுத்தி விடுவார்களா என்பதற்காக அல்ல. அயலில் இருப்பவர்கள் இதை ஒரு ஆதாரமாக அல்லது மூலாதாரமாக கொண்டு ரைசியர்கள், சீனர்கள், இந்தியர்கள் எதிர்காலத்தில் உலகத்தில் நிகழ்த்தலாம் என்ற ஒரு அச்சம் எல்லோருக்கும் எடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், வெனிசுலா என்பது அமெரிக்காவினுடைய ஒரு கொள்ளைப்புறம். அமெரிக்காவினுடைய தன்னுடைய எல்லைக்கு உட்படுத்தப்பட்ட
ஒரு பிராந்தியம். அந்த பிராந்தியத்தில் அதனுடைய நகர்வு என்பது தவிர்க்க முடியாது. அதைத்தான் அமெரிக்கர்களுடைய வெளியுறவு கொள்கைகளால் அந்தந்த காலப்பகுதிகளில் முதன்மைப்படுத்துகின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், நான் வேற எல்லை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் சார்ந்து, இந்திய அரசியல் சார்ந்து ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்பும் இலங்கை தீவின் அரசியல் இருப்பும் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே ஜேவிபியினுடைய எதிர் நிலைப்பாட்டுக்கான அடிப்படை காரணம். ஏன் ஜேவிபி உடனடியாக எதிர்நிலைகளை முதன்மைப்படுத்தியது என்று சொன்னார். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவோடு ஜேவிபி தன்னுடைய ஆட்சியில் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்றை டிசைன் பண்ணியிருக்கு. SBP அக்ரிமெண்ட் 2025 நவம்பரில் நான் நினைக்கிறேன் அந்த உடன்படிக்கையின் கீழ்தான் திக்வா புயலுக்கு பிற்பாடு அமெரிக்க விமானங்கள், இராணுவ விமானங்களுடைய தரையிறக்கமும் வெளியேற்றமும் இலங்கையில் சாத்தியப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் மிக ஆழமாக உங்களிடம் ஒரு லிட்ரஸி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் அதிகம் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதி. ஏனென்று சொன்னால், இலங்கை தீவோடு சீனர்களும் இந்தியர்களும் அமெரிக்கர்களும் எவ்வாறு முதன்மையான ஒரு உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதும், இலங்கையை ஒரு இராணுவ ரீதியான மையமாக மாற்றுவதில் அவர்கள் எப்படி கவனம் கொள்கிறார்கள் என்பதும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். நான் நினைக்கிறேன், குறிப்பாக இந்த SPP அக்ரிமெண்ட் கீழே இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகளை இந்த வெளியேறுகின்ற அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அது பற்றிய உரையாடலையும் அவர் தன்னுடைய ட்விட்டரில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். பெறக்கூடிய இன்று சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் நிற்கின்றார். 2 வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கையில் இருந்தார். ஆகவே இலங்கை என்பது எப்போதும் ஒரு கொதிநிலைக்கு உட்படுத்தப்பட்ட, ஒரு கொதிநிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலுக்கு பின்னரான இந்த அரசியல் சூழலை அது அவ்வாறு தான் முதன்மைப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் தான் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய தமிழக விஜயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் அந்த விஜயத்தினுடைய முக்கியத்துவம் ஈழத்தமிழர்கள் மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே தொடக்கப்பட வேண்டிய தொடக்கி இருக்க வேண்டிய ஒரு விடயம். சென்னை என்பதும் தமிழகம் என்பதும் ஒரு ஜனரஞ்சகமான அரசியலின் களம். அந்த மக்களுடைய திரட்சி கூடாக ஒரு அரசியல் மாற்றத்தை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை முதன்மைப்படுத்திய மாநிலங்களில் ஒன்று தமிழகம். நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு திருநாவுக்கரசு வன்னியில் இருந்து கொண்டு ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டது, சென்னை துறவுகோல். நான் நினைக்கிறேன் அது இன்று கூட அது ஒரு மிக காத்திரமான ஒரு பங்கை இங்கே தந்திருக்கின்றது. இந்த சென்னை துறவுகோல் என்பது ஈழத்தமிழருக்கு இருக்க வேண்டிய அல்லது முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு வெளியுறவின் மையப்பரம். சென்னை கூடாகவே புதுடில்லி அணுகப்பட வேண்டும் என்பதும், சென்னையில் புதுடில்லி கூடாகவே உலகம் அணுகப்பட வேண்டும் என்பதும் ஈழத்தமிழர்களுடைய வெளியுறவின் மிக பிரதானமான மையக்கருவாகும். அதனை போர்க்காலத்தில், போருக்கு முற்பட்ட காலப்பகுதியில், ஆயுத போராட்டம் தொடங்கிய காலப்பகுதியில் ஈழத்தமிழர்கள் நன்றாகவே அனுபவித்தார்கள். இந்த வாக்கு நீர்மை கூடாக தப்பி ஓடி தமிழகத்தில் இருந்த அந்த ஆயுத போராட்டத்தை அல்லது தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்த அத்தனை தலைவர்களும் கொல்லப்பட்டது ஈழத்தில் அன்றி தமிழகத்தில் அல்ல. தமிழகம் ஆயுதம் வழங்கி, பயிற்சி வழங்கி, பொருளாதார ரீதியான உதவி வழங்கி, மானசீகமான மனிதாபிமான உதவிகளை வழங்கி ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தக்க வைத்தது. நாங்கள் எப்போது அதை இழந்தோம் என்றால் ஸ்ரீபெரும்புத்தூரில் இழந்தோம். ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையின் போது இழந்தோம். அது பேசியே ஆக வேண்டும். அதை கடந்து போக முடியாது. அது யார் செய்தார்கள், எவர் செய்தார்கள் என்பதல்ல முக்கியம். செய்தவர்கள் விடுதலை புலிகள் என்பதில் இந்திய தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அது நீங்கள் இலகுவில் அதை கடந்து விட்டு செல்ல முடியாது. ஆனால் அந்த களத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தாமலோ உரையாடாமல் நாங்கள் கடந்து போவோமாக இருந்தால்
நாங்கள் பொய்யர்களாக இருப்போம், நாங்கள் ஏமாளிகளாக இருப்போம், இன்னொருவரை ஏமாற்ற முயற்சிப்பவர்களாக இருப்போம். இல்லை, அந்த சம்பவத்தை கடந்து போவதற்குரிய நியாயங்களை முன்வைத்து செல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த பேரவையினுடைய நகர்வு அதுதான். அது வெளிப்படையாகவே தன்னுடைய நிலைப்பாடுகளுக்குள்ளால் அது ஒரு செய்தியை ஈழத்தமிழருக்கு தந்திருக்கின்றது. நிறைய விவாதங்கள் இருக்கிறது, விமர்சனங்கள் இருக்கிறது, அது ஒரு பக்கம் விட்டுவிடுங்கள். ஆனால் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு ஒன்று ஈழத்தமிழருடைய அரசியலில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழக புதிரில்லி உலக நோக்கு என்பது அடிப்படையானது. ஈழத்தமிழர்களுடைய இருப்பு வேறு எந்த சமூகங்களோடும், வேறு எந்த நாடுகளோடும், எந்த தேசங்களோடும், எந்த தேசியங்களோடும் முதன்மைப்படுத்தப்பட முடியாதது, பகிர்ந்தளிக்கப்பட முடியாது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இறமைக்குரிய கோரிக்கைகளை முழுமையாக முதன்மைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது தமிழகம் ஊடாகவே சாத்தியப்படுத்தப்பட வேண்டும். தமிழகத்தில் இன்றும் நான் நினைக்கிறேன் இந்த பேரவையினுடைய முயற்சிக்கு பின்னர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். இவர்கள் ஈழத்தை கைவிட்டு விட்டார்கள். ஒரு ஆரோக்கியமான உரையாடல் என்னமே அவர்களிடம் இருக்கிறது என்பதை, அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை இந்த சூழல் எங்களுக்கு தந்திருக்கின்றது. நிச்சயமாக ஒன்று குறிப்பிடுகிறேன், வெங்கடேசன் குறிப்பிட்டது போல் மீள மீள இந்த சமூகம் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா அம்சங்களையும் பற்றிய ஒரு தெளிவை அது கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதனுடைய இருப்பு காலாவதியாகும், காணாமல் செல்லப்படும். அதனுடைய தேசிய இருப்பு என்பது அந்நியப்படுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் பற்றி பேசப்படுகிறது, கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசப்படுகிறது, ஜேவிபியினுடைய ஆட்சி முறை சார்ந்து நிறைய உரையாடல்கள் இங்கே முன்மொழியப்படுகிறது. இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு கேள்விதான். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒப்படைத்தோம். அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்த மாற்றங்கள் எவை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. நாங்கள் இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த கோரிக்கைக்கும் ஒரு நியாயமான பதில் தென்னிலங்கையிலிருந்து கிடைக்கவில்லை. அதுக்கான அடிப்படை காரணம் தென்னிலங்கையினுடைய இப்போதைய ஆட்சியிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய உரிமைக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய சுயநிர்ணயத்துக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய வாழ்விடத்துக்கு எதிரானது. இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இறமையோடு இந்த மண்ணில் இருப்பதற்கு எதிரானது ஐடியாலஜியை கொண்டவர்கள் தான் தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள். ஆகவே நிச்சயம் அதிலிருந்து மாற்றத்தை செய்வது, அதிலிருந்து ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குவது, அதன் மீது ஈழத்தமிழர்கள் நம்பிக்கை கொள்வது என்பது ஈழத்தமிழர்கள் தங்களை இழப்பதற்கும் தங்களுடைய இருப்பை இழப்பதற்கும் சமனாகும். இந்த சூழலுக்குள்ளால்தான் தமிழகத்தை அணுகுதல் என்பதும் தமிழகத்தோடு சேர்ந்து பயணித்தல் என்பதும் ஈழத்தமிழருக்கு அடிப்படையான அரசியல் ரீதியான இருப்பின் நோக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய உலகத்தினுடைய இறமை பற்றிய கோட்பாடுகள், சுயநிர்ணயம் பற்றிய கோட்பாடுகள், வெஸ்பாலியா உடன்படிக்கைக்கு பின்னான நியமங்கள் எல்லாவற்றையும் துளைக்கின்ற ஒரு ஆட்சி முறை ஒன்றை அல்லது உலக ஒழுங்கு ஒன்றை உலகம் சந்திக்க தயாராக இருக்கிறது. அந்த உலக ஒழுங்கினுடைய வடிவத்துக்குள்ளே தான் ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசற்ற தேசிய இனத்தினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய நியமங்களை இந்த காலப்பகுதியில் ஏற்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாதது. இதுக்கான புறச்சூழலும் இதுக்கான ஆதரவும் தனித்திருப்பதனால் சாத்தியப்படப்படுவது கிடையாது. அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் உள்ள தேசிய இனங்களினுடைய விடுதலைக்கு பின்னால் ஒரு வல்லரசு அல்லது ஒரு அரசு, குறைந்தபட்சம் திறமை பொருந்திய ஒரு அரசனுடைய எல்லை என்பது அவசியமானதாக இருக்கிறது. அவை அதை எங்களுக்கு பக்கம் இருக்கின்ற போது, எங்களுக்கு அயல் நாடாக இருக்கின்ற போது அதை பயன்படுத்தி கொள்ள தவறுகின்ற சூழல் என்பதுதான் அதீதமான நெருடலையும் விளைவுகளையும் எங்களுக்கு தரப்போகிறது. பெறக்கூடிய இந்த மொன்ரோ கொள்கையில் இருந்து விளைவு கொள்கைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. இந்த மொன்ரோ என்ற ஒரு ஜனாதிபதி, தோமஸ் மொன்ரோ என்ற ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட அந்த மொன்ரோ கொள்கை 1823 அந்த மொன்ரோ கொள்கையின் பிரகாரம்தான் இந்த டெல்டா படையணி உண்டாக ஒரு நகர்வை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கு. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் அவருடைய
உளவு கொள்கைக்கு விளைவு கோட்பாடு என்று அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார். அந்த விளைவு கோட்பாடு எதென்று கேட்டால் அதில் 3 பிரதானமான பில்லர்ஸ் இருக்கிறது. ஒன்று, பிராந்தியத்தில் எதிரிகளை இல்லாமல் செய்வது. பிராந்தியத்தில் எதிரிகளுக்கு உதவுகின்ற ஆட்சியாளர்களை இல்லாமல் செய்வது. பிராந்தியத்தின் மீது, அதனுடைய எல்லைகள் மீது தன்னுடைய இராணுவத்தினுடைய நகர்வுகளை முதன்மைப்படுத்துவது. இது மூலம் தான் அந்த விளைவு கோட்பாட்டினுடைய சாரம். அந்த கோட்பாட்டு நியமங்களுக்குள்ளே தான் அமெரிக்காவினுடைய இன்றைய நகர்வு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள தேசிய இனங்களினுடைய தீர்வுகளும் தேசிய இனங்களுடைய விடுதலையும் எவ்வாறு கட்டமைக்கப்பட போகிறது என்பதுதான் இங்கே மிக பிரதானமான பேச்சு. நான் நினைக்கிறேன், பலாலியில் விமானங்களை, அதுவும் ராட்சத விமானங்களை, இராணுவ விமானங்களை தரையிறக்கிய போது அண்டாதபுரத்திலும் கட்டுநாயக்காவிலும் அது தரையிறக்கிய போது ஏற்படுத்திய விளைவுகள் பெருமளவுக்கு ஒரு இலங்கை தீவினுடைய கண்காணிப்பிலும் இலங்கை தீவினுடைய அவதானிப்பிலும் அமெரிக்காவினுடைய போக்கு எவ்வாறானது என்பதை போட்டு காட்டியது. நிச்சயமாக அதுக்கு பின்னால் இந்த SPP உடன்படிக்கை தான் அடிப்படையான காரணம். அந்த உடன்படிக்கை கூடாகத்தான் அதனுடைய நகர்வு இருந்தது. சில வேளைகளில் இதனுடைய நீட்சி டியாகோ கார்சியாவில் இருந்து ஈரானை அணுகுவதை விட இலங்கை தீவின் ஒரு இராணுவ தளத்திலிருந்து அல்லது ஒரு விமான நிலையத்திலிருந்து ஈரானை அணுகுவது சுலபமானது என்ற எடுகோளின் அடிப்படையிலும் இதனுடைய இருப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஆக நிச்சயம் இது ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய சூழலுக்குள், தேசிய இனத்தினுடைய இருப்பாக இருக்கக்கூடிய சூழலுக்குள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றிய உரையாடல்கள் எங்களுக்கு வேண்டும். அந்த உரையாடலுக்கூடாக நாங்கள் இந்த அரசுகளை எப்படி அணுகுதல், இந்த அரசுகளோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ளுதல். நினைக்கிறேன், இவர்களுடைய தமிழக விஜயத்துக்கு பின்னர் அவர்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் நோக்கி பயணம் செய்தார்கள். புலம்பெயர்ந்தவர்களோடு ஒரு உரையாடலை செய்வதற்கு முயன்றார்கள். உண்மையில் அது ஒரு ஆரோக்கியமான இன்னொரு பக்கத்தை தேடுகின்ற ஒரு செல்நறிதான். ஈழத்தமிழர்கள் ஒரு வெளியுறவில் மாற்பட்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதே ஈழத்தமிழருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை இத்தோடு நிறுத்துவதல்ல, இந்த வாய்ப்பு தொடரப்பட வேண்டும். இந்த வாய்ப்பினுடைய நீட்சி ஈழத்தமிழர்கள் குறித்துடைய இருப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த இருப்பு ஏதோ ஒரு அடிப்படையில் உத்தரவாதப்படுத்த தவறுகின்ற சூழல் என்பதைத்தான் கடந்த 70 வருடங்கள் ஈழத்தமிழர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த 70 வருடங்களுக்குள் அந்த 30 வருடங்கள் ஆயுதப்போருக்கு பின்னால் இருந்த தமிழகம் இந்திய உறவும் தான் ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் நிமிர்வாக இருந்தது. மீளவும் அது 2009க்கு பின்னர் ஒரு நெருக்கடிக்குள் வந்துவிட்டது. இந்த சூழலை 24 தொடங்கி இருக்கிறது மாற்றத்துக்கு. அந்த மாற்றம் சரியாக புடம்போடப்பட வேண்டும், கையாளப்பட வேண்டும், நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டும், உரையாடப்பட வேண்டும். புலமை தளத்தில் ஒரு திட்டமிடல் வேண்டும். எங்களுடைய அரசியல் இருக்கிற மிக பெரிய வறுமை, இந்த புலமைக்கும் அரசியலுக்கும் உறவே இல்லை. இந்த புலமை எங்கேயோ, அரசியல் எங்கேயோ இருக்கிறது. புலமைகள் சொல்வது எதையும் அரசியல் கேட்பதில்லை, அரசியல்வாதிகள் கேட்பதில்லை. பயமாக இருக்கிறது. பாராளுமன்றம் நினைத்தால் பயமாக இருக்கிறது. பாராளுமன்றம் என்ற அந்த பக்கத்தை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ட்விட்டரிலோ அல்லது ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலோ பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களே, பெறக்கூடிய ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னர், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அமுதலிங்கம் ஆற்றிய உரை இப்போதும் கன்சாட்டில் இருக்கிறது. 1979ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை பற்றிய ஒரு உரையாடல் வருகிற போது சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் யாப்பு பற்றி அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அமுதலிங்கம் அவர்கள் உரையாற்றுகிறார். நான் அதை போட்டோ காப்பி எடுத்து என்னுடைய ஃபைலில் கட்டி வைத்திருக்கிறேன். எனக்கு வேறு ஒரு தயாரிப்பு தேவையில்லை. நான் அதோடு வகுப்பறைக்கு செல்லலாம். அவ்வளவுக்கு அக்குவேறு அணிவராக டீப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உரை ஒன்று அந்த கன்சாட்டில் இருக்கு. வேண்டுமென்றால் நீங்கள் போய் படித்து பாருங்கள். அந்த உரையினுடைய சாராம்சத்தோடு என்னுடைய வகுப்பறை விரிவுரை நிறைவு செய்யக்கூடிய தரம் அந்த
மனிதனிடம், அந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் இருந்தது. இப்போது நாங்கள் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே ஈழத்தமிழர்களுக்கானது, ஈழத்தமிழருடைய வடிவத்துக்கானது, ஈழத்தமிழருடைய நாகரிகத்துக்கானது, ஈழத்தமிழருடைய கலாச்சாரத்தின் செல்லறிக்கானது. இதை துளைத்து விட்டு போய் நிற்கின்ற ஒரு துயரத்தை ஏன் ஈழத்தமிழர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் இங்கு உள்ள வலி. அது எந்த தனி மனிதன் மீதும் குற்றச்சாட்டு நான் வைக்க விரும்பவில்லை. அந்த சூழல் என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டது என்பதை இது குடும்பங்களாக, சமூகங்களாக, எங்களுடைய வாழ்வியலின் மையங்களாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். இது தினம் தினம் கட்டமைக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் கட்டமைக்க தவறுகின்றதனுடைய விளைவுகள் தான் இவற்றினுடைய இருப்பு என்று நாங்கள் நினைக்கிறோம். சில வேளைகள் விடுதலை புலிகள் முடிந்து விட்டது. பிரபாகரன் தலைமையின் கீழ் இருந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் 3 வேளை உணவுன்பதையோ, நித்திரை கொள்வதையோ, வாழ்வியலுடைய அடிப்படைகளை மேற்கொள்வதையோ கைவிடவில்லை, நிராகரிக்கவில்லை. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சூசைட் பண்ணவில்லை. ஏன்? உங்களுக்கு கொண்ட ஒரு வாழ்க்கை, ஈழத்தமிழருக்கு கொண்ட ஒரு வாழ்க்கை, செயல் நெறி முறைமை கொண்டு உண்டு. அதில் விடுதலை புலிகள் ஒரு காலப்பகுதி குறித்துடையவர்கள். இன்னும் ஒரு காலப்பகுதி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நோக்கி இந்த சமூகம் தன்னை தயார் செய்ய வேண்டும், தன்னை கட்டமைக்க வேண்டும். இது ஒரு வெறும் போலியான சமூகம் கிடையாது. இது சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் பணிபுரிந்தது. வெள்ளை இனத்தவர்களினுடைய சேவர்களாக இருந்தார்கள், வேற விஷயம். ஆனால் இந்த உலகத்துக்கு எல்லா வகையிலும் தலைமை தாங்கினார். முதன்மையான ஒரு சமூகமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தது. அது இப்போது இருக்கிற இடம், அது நிற்கிற எல்லை, அதனுடைய வேலி என்ன என்பதுதான் மிக நெருடலான அரசியல் செல்நெறியாக எங்களிடம் மாறியிருக்கு. நான் நினைக்கிறேன், வெங்கடேசன் அவர்கள் இதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு செல்கிறேன். இந்த பயங்கரவாதம் பற்றி ஒரு நீண்ட உரையாடல் உங்களோடு செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். இந்த பயங்கரவாதத்தினுடைய உள்ளடக்கம், பயங்கரவாதம் தொடர்பில் அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத சட்டம் தொடர்பில் ஒரு நீண்ட உரையாடல் ஒன்று வேணும். அதுக்கு 2 பேர் முக்கியமாக வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒருவர் நிச்சயமாக ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவில் உரையாடுற ஒருவர் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும். அதே போன்று அதை பொது நிலையில் இருந்து பார்க்க வேண்டியவர்கள் ஒருவர் வேண்டும். நான் அந்த போச்சனை உண்மையில் விட்டு செல்கிறேன். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு உரையாடுவதற்குரிய களம் எனக்கு கிடைத்தான, இந்த அரங்கு கிடைத்தான, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரை அரங்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம் உரையாற்றினார்.